காந்தாரா சாப்டர் 1 இது நிறைய பேர் கோவத்தை தான் உண்டு பண்ணும். ஆனால் இதான் உண்மை. இதுக்கு முன்னாடி வந்த காந்தாரா படமே ஓவர் ஹைப்டுன்னு தான் நான் சொல்லுவேன். அது உலகம் முழுக்க மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதை தொடர்ந்து இப்போ அந்த படத்தோட செகண்ட் பார்ட்டாக காந்தாரா சாப்டர் 1 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தையும் இயக்கி நடிச்சிருக்கிறது ரிஷப் ஷெட்டி தான். அந்த படத்தை பற்றி சொல்லணும்னா இது அந்த காந்தாரா ஜனங்களோட முன்னோர்களோட கதை. ஒரு ஃபேண்டசி ஃபிலிமா தான் இந்த ஃபிலிம் எடுத்திருந்தாங்க. இந்த படத்தோட ஒரு தூண் யாருன்னு சொன்னீங்கன்னா ரிஷப் ஷெட்டி தான். அவரே இயக்கி நடிச்சிருக்கிற இந்த படத்துல டேய் உண்மையிலே ஒரு மனுஷன் தானாடா அப்படின்னு நம்ம கேட்குற அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. அதுவும் செகண்ட் ஹாஃப்ல அவர் பண்ற அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீனா இருக்கட்டும், இல்ல கிளைமேக்ஸ்ல அந்த வர டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீனா இருக்கட்டும், அவ்வளோ பயங்கரமா பண்ணியிருந்தாரு. அவருக்கு அந்த படத்துல சாமி வரும்போது சீட்ல உட்காந்து இருக்கிற நமக்கே சாமி வர மாதிரி அவ்வளோ ஒரு எனர்ஜியோட பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு. அந்த காந்தாரா படத்துல கிளைமேக்ஸ்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எப்படி கொடுத்திருப்பாரு, அதே பெர்ஃபார்மன்ஸ்ல இதுல படம் ஃபுல்லா கொடுத்திருந்தாரு. அவ்வளவு பயங்கரமா பண்ணியிருந்தாரு. அடுத்து இந்த படத்துல ஹீரோயினா நடிச்ச ருக்மணி வசந்த். முன்னாடி ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, அழகு இருக்கிற இடத்துல தான் ஆபத்து இருக்கும்ட்டு. இந்த படத்தோட ஹீரோயினோட அழகுனால இந்த படத்துக்குள்ள ஆபத்து இருக்கே தவிர இந்த ஹீரோயினோட அழகுனால படத்துக்கு எந்த ஆபத்தும் இல்லை. இவங்க வந்த சீன்ஸ் எல்லாமே அவ்வளோ பயங்கரமா இருந்துச்சு. குறிப்பா இவங்களை வச்சு சில ட்விஸ்டெல்லாம் வரும். அந்த டயத்துல இவங்களை பார்க்கும்போது அவ்வளோ பயங்கரமா இருக்கும். அவ்வளோ சூப்பரான ஒரு கேரக்டரா இவங்களுக்கு இது அமைஞ்சிருந்துச்சு. இப்போ பெரிய கிரஷ் மெட்டீரியலா சுத்திட்டு இருக்கிறவங்க தான் இந்த ருக்மணி வசந்த். ஆனா அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் இந்த படத்துல இருக்கு. இதுக்குமே ரிஷப் ஷெட்டி தான் பாராட்டணும் நம்ம. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபேண்டசி ஃபிலிம்ல ஒரு பெண்ணை கொண்டாந்து இவங்க தான் ராணி அழகா இருப்பாங்க அப்படின்னு காமிச்சிட்டு விடாம அவங்களோட கேரக்டரையுமே பார்த்து பார்த்து செதுக்கியிருக்காரு. அடுத்ததா பிஜிஎம். அதாவது இதுக்கு முன்னாடி வந்து அந்த காந்தாரா படத்துல அந்த படத்துக்கு பிஜிஎம் எப்படி ஒரு பக்கபலமா இருந்துச்சோ, சில பிஜிஎம்லாம் எப்படி மிகப்பெரிய அளவில் வைரல் ஆனிச்சோ, அதே மாதிரி தான் இந்த படத்துலையுமே பிஜிஎம் அவ்வளோ பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ சூப்பராகவும் இருந்துச்சு. இது எல்லாத்தையும் விட பயங்கரமாக இருந்தது இந்த படத்தில் வந்து ஸ்டண்ட் காட்சிகள் தான். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ரிஷப் ஷெட்டியா ஒரு கேங்கும் ஒரு இடத்துல தேர் எடுத்துகிட்டு தப்பிக்கிற சீன்லாம் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த இடத்துல நம்ம லாஜிக் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் அந்த தேர் சீக்வன்ஸ் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அடுத்ததா சிஜி. ஒரு ஃபேண்டசி படங்கிறதுனால அவங்க பாட்டுக்கு புலி, தேவாங்கு, பன்னி, காட்டெருமை, குதிரைன்னு ஏகப்பட்ட மிருகங்களை உள்ளே இறக்கிட்டாங்க. ஆனால் அந்த மிருகங்கள்லாம் நீங்கள் பார்க்கும்போது உண்மையிலே சிஜினே தெரியாது. உண்மையான விலங்கு தான் இங்கே நம்ம பார்க்குறோன்ட்டு அவ்வளோ சூப்பராக பிசுரே தட்டாமல் சிஜியாக அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் ரிஷப் ஷெட்டிக்கு டப்பிங் கொடுத்த மணிகண்டனை பற்றி பேசணும்னா, டேய் டப்பிங்கில் நான் கிங்குடான்ட்டு அவர் திரும்ப ஒரு முறை ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவரோட ஃபேஸ்க்கும் அவரோட ரியாக்ஷனுக்கும் அவர் கொடுத்த டப்பிங் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அடுத்து இந்த படத்தில் சின்ன ரோலாக ப்ளே பண்ண ஜெயராமா இருக்கட்டும், இல்லை ராஜாவா நடிச்ச இந்த குல்ஷன் தேவையாவாக இருக்கட்டும், அவ்வளோ சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. அவங்க கொடுத்த ரோலை அவங்க பர்ஃபெக்டாக பண்ணிட்டாங்க. இந்த படத்துக்கு நம்ம இவ்வளோ பாசிட்டிவ் சொன்னாலும் சில நெகட்டிவுமே இருக்குது. பயங்கரமாக ஆரம்பித்த படம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் நேரத்துக்கு மேலே அப்படியே உட்காந்துருச்சு. கதை அப்படி தான் நவுத்துருங்கிற மாதிரி இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பாக பண்ணியிருந்துருக்கலாம். சில இடத்துல என்னடா கார்ட்டூன் பார்க்குற மாதிரி கொண்டு போறீங்க கதையை அப்படின்ட்டு நமக்கே தோன்ற மாதிரி தான் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் ரிஷப் ஷெட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அப்புறமா அவ்வளோ பயங்கரமாக போணுச்சு இந்த காந்தாரா சாப்டர் 1 படம். ஏகப்பட்ட மிருகங்களை உள்ளே இறக்கி சிஜியில் பின்னிட்டாங்கன்னு சொன்னல, ஏகப்பட்ட மிருகங்கள் மட்டும் இல்லாமல் ஒரு அரக்கனையுமே உள்ளே இறக்குனாங்க. ஆனால் அந்த அரக்கனை இன்னும் கொஞ்சம் பெட்டராக காட்டியிருக்கலாம் அப்படிங்கிறது தான் தோணுச்சு. எனக்கு இதை பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, ஒரு ஃபேண்டசி படம், ரிஷப் ஷெட்டியோட பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருக்குது, இதை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. ஆனால் இதே மாதிரி தான் நம்ம தமிழ் சினிமாலேயும் ஒரு படம் வந்துச்சு. அதுவும் ஒரு ஃபேண்டசி படம் தான். அதில் இருக்கிற ஹீரோவுமே தன்னோட உயிரை கொடுத்து நடிச்சிருப்பாரு. ஆனால் அந்த படம் பெருசாக ரீச் ஆகலை. சரி, இப்போ நீங்கள் இந்த காந்தாரா படம் பார்த்துட்டிங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த படம் பிடிச்சிருந்துச்சா இல்லையாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.